ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் ஸ்க்ரீனை சுற்றி செம்மையாக கலராக அண்ட் கலர்ஃபுல்லாக நீங்கள் எட்ஜை நீங்கள் அழகாக லைட் எரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கான சூப்பரான ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கெலாம் போயிடலாம். இதில் வந்துட்டிங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு எக்கச்சக்க தீம்ஸு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லைன் மாதிரி இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலராக இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணோன்னா நீ தான் நேம் கேட்கும், ஏன்னா சேவ் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நான் நேம் கொடுத்தோன்னா ஆட் வருது, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ளவெல்லாம் வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த கலர்னாலும் மாற்றிக்கலாம். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அப்புறம் கீழே வந்துட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபோட்டோ, வால்பேப்பர் அந்த மாதிரி நீங்களே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் அந்த சுற்றி இருக்க பார்டருக்கு நீங்கள் எந்த எமோஜினாலும் நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதிலே நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க, நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அனிமேஷன் ஸ்பீடு, அதாவது இந்த லைட்டு அப்படி ஒரு மாதிரி கிராஸ் ஆகி கலர்லாம் கிராஸ் ஆகி போகிறது அப்படி வந்துட்டு உங்களுக்கு வேகமாக வரணும்னா அந்த ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்துட்டு பார்டர் சைஸ், அதாவது வந்துட்டு இது பெருசாக வைக்கலாம், சின்னதாக வைக்கலாம். அப்புறம் வந்துட்டு உங்கள் மொபைலுக்கு ஏற்றாப்புலேயே நீங்களே செட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதை எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்ததுக்கப்புறம் எனேபிள் ஓவர்லே அதர் ஆப் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டுவோம். இதில் நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதில் அப்படி ஸ்டாப் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறனாலும் பண்ணிக்கலாம். அதை ஆஃப் ஆகிரும். நான் வந்துட்டு என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் தான் வச்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எப்படி வால்பேப்பரோட சேர்ந்து இது கொஞ்சம் டிசைனாக இருக்குது பார்க்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற கலரை நீங்கள் வச்சுக்கலாம். பார்டராக நீங்களே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது பார்க்க டிசைனும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் மறந்துடாதீங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஆல் தான் இல்லையான்னு பார்த்து மறக்காமல் ஆள் கொடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.